மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் பெரிய கலவரத்தை நடத்திடணும் அப்படின்னு எச்சையை சார்ந்தவர்களும் பயங்கர முனைப்போட இயங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அழைப்பு விடுத்தாராம், அதுக்கு பெரிய கூட்டமாக இவங்க போயிடுறாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பயங்கர கடவுள் நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்துக்கள் தான். நமக்கு தான் கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுள் நம்பிக்கை கிடையாதுனாலும் நாம் சட்டப்படி இந்துக்கள் தான் இல்லையா? இப்போ எங்கள் வீட்டிலலாம் தீவிரமாக கடவுள் நம்பிக்கையோட பயங்கர பக்தியோடு இருக்கிறவங்க. இந்த புரட்டாசி மாதம்லாம் பயங்கர விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலாக சுற்றுறவங்க, வருஷத்துக்கு 2 தடவையாவது திருப்பதி போயிடுவாங்க. இப்படி பயங்கர பக்திமான்களாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த லூசு கூப்பிடுதுன்னு அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. யார் அவன் அப்படின்றவாங்க. இந்த ஆளு கூப்பிட்டான்னு நீங்களும் போய்கிறேன்றீங்க. சரி, பார்த்துருவோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. சரி, என்ன சொல்கிறார் எச் ராஜா? இந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு, முன்னாடியே இருக்கு. அப்புறம் தான் முஸ்லிம்ஸ் வந்தாங்க அப்படின்ற பேச்சு சரியா? எல்லாருமே இந்த நாட்டுக்கு வெளியில இருந்து வந்தவங்க தான். வரலாறு படி பார்த்தா, எவல்யூஷன் படி பார்த்தா அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தான். எல்லாரும் அங்கிருந்து வந்தவங்க தான். அப்போ அப்படி பார்த்தாலும் முதல்ல நீங்க வந்தீரா? நீங்களே கைபர் கணவாய் வழியா தானே வந்தீங்க அப்படின்னு கேட்டா வாயை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? யாரு டக்ளஸ் அண்ணனா? ஏண்டா நேத்து அவனை வேலைக்கு சேர்த்தேன், அவனை போய் ஓனர்ன்றீங்க. ஏண்டா நீயா ஓனரு? அப்போ உங்களுக்கு பிறகு வந்த முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி கதை பேசுறதெல்லாம் வேணாம். இருக்கு, தர்கா இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாம் சுமூகமா சமூக நல்லிணக்கத்தோட இருக்கிறாங்க. அது உங்களுக்கு என்ன பிரச்சனையை உருவாக்குது? நான் மேல ஏறி காசி விஸ்வநாதரே தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன். சரி, அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போனா? எதுக்கு? இதுக்கு பதில் வரணும். ஏன்னா மேல யாரும் குடி இல்ல. அரிய கண்டுபிடிப்பு. மலை மேல குன்று மேல யாரும் குடி இல்ல. இன்னைக்கு என்ன சால்ஜாபு சொல்றான், நான் தர்காக்கு போறேன்னு. இல்ல, அன்னைக்கு அதுவும் இல்லையே. அதாவது இன்னைக்கு தர்காவுக்கு போறான்னு சொல்றாங்க அப்படின்னு இஸ்லாமியரை தான் தாக்குறாரு நம்மால. அப்ப ஏன் போனா? அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் அப்படின்னு கதை கட்டி விட வேண்டியது. இது எங்க இருந்து உங்களுக்கு தெரியுது ராஜா அப்படின்னு கேட்டா தெரியுமா சொல்வாரு? என்றுதான் ஊர்ல எல்லோரும் பேசுகிறார்கள். பாத்தீங்களா? என்றுதான் ஊர்ல எல்லோரும் பேசுகிறார்கள். யாரு பேசுனது, யார் சொன்னது அப்படின்னு கேட்டா அவருக்கு தெரியாது, பதில் தெரியாது. ஆனா இதே மேட்டரை பல இடத்துல அவுத்து விட்டுட்டு இருக்கிறாரு ராஜா. அதுக்கு காரணம் என்ன? கோயிலை இடிக்க சிக்கந்தார் போனாரு அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும். இஸ்லாமிய வெறுப்பை இதன் மூலமா உருவாக்கணும். இது வெறுப்பு பேச்சு இல்லாம வேற என்னது? இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது அப்படின்றதுனாலதான் ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. கேட்டீங்களா? போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? வெறுப்பு பேச்சு கூடாது, இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்களா? இங்க என்ன பேசுறீங்க? இஸ்லாமிய வெறுப்பை கக்கிட்டு இருக்கீங்க. அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா? பாத்தீங்களா? இதை யார் சொல்றது? கோயிலா இருந்தா மசூதியா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு. ஆனா அதை இடிக்காதவன் இவனுங்க இடிக்கவே மாட்டானுங்களா? அவ்வளவு நல்லவனுங்களா அவனுங்க? வெக்கம் கட்டவனுங்க. பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதைச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு. இன்னொன்னு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு, அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்துலன்னு. கோரிப்பாளையத்துல ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போலிதானே, பொய்தானே? கோரிப்பாளையத்துல ஒரு தர்கா இருக்கு. அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில இதே மாதிரி ஒரு தர்கா இருக்கு. இது ரெண்டுத்துலேயுமே சமாதிகள் உண்டு. ஒரு சமாதி கிடையாது, சமாதிகள் உண்டு. இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தர்கா 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதே மாதிரி கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தர்கா 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் ஒரு சமாதி மட்டும் கிடையாது. அந்த சிக்கந்தரனுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய இன்னொருத்தரனுடைய சமாதி அங்கே இருக்கு. 2 சமாதி இருக்கு. அதே மாதிரி கோரிப்பாளையத்திலையும் 3 சமாதிகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அந்த சமாதி இருக்கா இல்லையா அப்படின்றதான் பிரச்சனை கிடையாது. நரேட்டிவ் என்ன? இடிக்கத்தான் போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வரலாற்றில் எங்கேயாவது கீழே இருக்கிற முருகன் கோயிலுக்கு ஏதாவது இந்த மாதிரி இடித்ததா வரலாற்றில் பதிவு இருக்கா? இல்லை மேலே இருக்கிற இந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் யாராவது இந்த மாதிரி இடித்ததா ஏதாவது பதிவு இருக்கா? வரலாற்று சுவடுகள் ஏதாவது இருக்கா? தடயங்கள் இருக்கா? சான்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன இருக்கு? வன்மம் மட்டுமே இருக்கு, வெறுப்பு மட்டுமே இருக்கு. இஸ்லாமியர் அப்படின்னாலே எனக்கு ஃபோபியாங்க, எனக்கு பிடிக்காது, வெறுப்ப கக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோபியா இருக்கு. நம்முடைய முருகனுடைய முதற்
படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே. அப்போ முருகரனுடைய படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் கோயிலை வந்து அபகரிக்கிறதுக்கான திட்டம் இருக்கான் அப்படின்னு யார் சொல்றாரு? எச் ராஜா சார் சொல்றாரு. எச் ராஜா, டேய் அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு இன்னைக்கு தான் முஸ்லீம் போறாங்களா? ஆட்டக்கோழியை இன்னைக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களா? காலகாலமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கடா. என்னமோ இது இப்பதான் புதுசா நடக்கிற மாதிரி பில்டப் விட்டுங்கிறீங்க. யாருமா நீங்க? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? உங்க பார்த்தா தெரியாது எங்க இருந்து வந்து தெரியான்னு. புரியுதா? இவரை ஏன் எல்லாரும் அன்போடு எச்ச ராஜா என்று கூப்பிடுகிறார்கள் என்று? 42ல முதல்ல முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறான். சரி. 44ல லாகூர்ல மாநாடு நடக்குது பிரிவினை கேட்டு. கேட்டாங்க, பிரிவினை கேட்டாங்க, பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன அப்ப முகமது அலி ஜின்னா சொன்னது என்ன? எய்தர் கன்சீட் பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார். ஒன்னு பாகிஸ்தான குடு, இல்ல உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு. அப்பொழுது நம்முடைய சட்டமேதை பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் தான் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். என்ன தெரிவித்தார்? Conceding Pakistan will not solve this threat to civil war. Note this point. பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு இருக்கின்ற உள்நாட்டு போர் அது போகாது. பாகிஸ்தானை பிரித்து கொடுப்பதால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிவில் வார் அப்படின்ற த்ரெட்டை வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறார். Threat to civil war, threat to civil war, threat to civil war. அந்த த்ரெட் யாரு? யார் அந்த த்ரெட்? தோ நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் தான் த்ரெட். இவங்க மாதிரியான ஆட்கள் தான் த்ரெட். அதனால் தான் சொல்கிறோம், எங்கள் அண்ணன் எச் ராஜா அவர்கள் ஒன்றும் கழக தலைவர் அல்ல, அவர் ஒரு கலவர தலைவன். இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. மதத்தை வைத்து கூப்பிட்டால் எவனும் வரமாட்டான் என்பதால் ஒவ்வொரு சாதியாக கூட்டம் கூட்ட முயற்சி செய்கிறார்கள் இந்த சங்கி பயல்கள். பாத்தீங்களா? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா அதுதான் ஆரம்பமே. இவங்களோட நோக்கமே என்ன? அயோத்தி போல ஆக வேண்டும் அப்படின்றது இவங்க நோக்கம்னு சொல்றாரு. இவங்க போய் கலவரத்தை பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால தான் அங்க 144 போடப்படுது. இல்ல நாங்க நேர்மையானவர்கள் அப்படின்னு அனுமதி வாங்கிட்டு வந்து போராட்டத்திலையும் இந்த மாதிரி வன்மத்தை கக்கிட்டு இருக்குதுங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஒரு பக்கத்துல கிராம மக்கள் சொல்றாங்க வந்து இவர் அந்த கோவிலை இடிக்க போனார், அதனால முருக பக்தர்களால் தாக்கப்பட்டார்னு. இந்த மாதிரி பல இடங்கள்ல திரும்ப திரும்ப இதே பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக இந்த மாதிரி கலவரத்தெல்லாம் நடத்தக்கூடாது, இவங்க எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு முயற்சி பண்றதுனாலேயே இந்த நடக்கின்ற ஆட்சி வந்து தாலிபான் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஹிந்து விரோத தாலிபானிய அரசு. 1 minute later. இந்த உதயநிதி ஸ்டாலின் ஐ எம் a proud Christian அறிவிச்சிருக்கார். தாலிபானிய அரசு 1931 லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்பின்படி முழு மலையும் முருகனுக்கு சொந்தம். இந்த லண்டன் பிரிவியூ கவுன்சில் தீர்ப்புல இவர் சொல்ற மாதிரி அந்த முழு மலையுமே வந்து முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரிலாம் தீர்ப்புல சொல்லப்படல. முழு மலையும் முருகனுக்கு சொந்தம். அந்த மலையில கீழே இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கு பாருங்க, அது கோயிலுக்கு சொந்தமானது. அந்த மலைக்கு மேல படிக்கட்டு போது பாருங்க, அந்த படிக்கட்டு அது போய் தர்கா கிட்ட போய் சேருது பாருங்க. அந்த தர்கா, அதை சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்கள், இது எல்லாமே வந்து அந்த தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்றது அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்படுது. ஆனால் இங்கே வந்து அவதூறுகளை பரப்பி விட்டு கொண்டிருக்கிறார் RSSின் கைப்பிள்ளை. தொடரும் சார். 75 முறை போராடித்தான் ராம ஜென்மபூமி மீட்கப்பட்டது. லட்சக்கணக்கான பேரின் உயிர் தியாகத்தால் ராம ஜென்மபூமி மீட்கப்பட்டது. அதே போலவே நமது எச் ராஜா அவர்களும் ஒரு தியாகத்தை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அயோத்தியில் இந்த ராமர் கோயில் கட்டினது தான் நமக்கு தெரியும் நிறைய பேருக்கு, இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறுலாம் நான் சொன்னேன். ஆனால் அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரி அதெல்லாம் கடந்து இன்னைக்கு ராமர் கோயில் கட்டிட்டாங்க அப்படின்ற பெருமை. இஸ்லாமியர்களுக்கு வேற ஒரு இடம் ஒதுக்கி தந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மசூதி கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல தீர்ப்பு, சிறப்பான தீர்ப்பு அப்படின்னு இவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. மீண்டும் அந்த பெயின்ஃபுல்லான வரலாறை திரும்ப படைப்போம். இங்கே தமிழகத்தில் இப்படி அமைதியாக இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழக்கூடிய ஊரில் இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இதை திரும்ப செய்வோம் அப்படின்னு சொல்லுகிறார் எச் ராஜா ஐயா. இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே.
நீங்கெல்லாம் இந்துன்னா அப்ப நாங்க யாரு? நாங்களே இந்து தாண்டா. ஒட்டுமொத்த இந்துக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யாரும் அப்பாயின்மெண்ட் பண்ணது? ரொம்ப பெரிய ஏஜென்ட் மாதிரி பேசுகிறானுங்க. ஏய் கலவரம் பண்ற முஞ்சிய பாரு. முஸ்லிம்கள் நாங்கள் ஹிந்துக்களோட சகோதரத்துவமாக இருக்கணுங்கிறாங்க, வரவேற்கிறேன். அதுக்கு ஒரே வழி, எப்படி ராம ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்கள் ரீலோகேட் பண்ணிக்கோங்க, ஹிந்துவும் முஸ்லீமும் சகோதரமாக வாழலாம். வார்னிங் கொடுக்குறார், ரீலோகேட் பண்ணிக்க. ஐயா ஹரிஹர ராஜா சர்மா ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கீங்க, இங்கே இருங்க, இங்கே இருந்து எலெக்ஷன்லாம் நிற்கிறீங்க பரவாயில்ல, பட்டு இந்த மாதிரி வார்னிங்லாம் இங்கே கொடுக்காதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை சகோதரத்துவம் அது நாங்கள் இருந்துக்கிறோம். யூ பி அவர் கெஸ்ட். வந்தமா விசேஷத்துல சோத்த தின்னமா ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம கெஸ்டா வரீங்க, கெஸ்டா போறீங்க. ஓகே, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிற வீட்டுல 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. இப்படி பேசினா எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? நீங்க வந்து அவங்கள ரீலோகேட் பண்ண சொல்றீங்களா? உங்களை என்னைக்கு ரீலோகேட் பண்ண சொல்ல போறாங்கன்னு தெரியல உங்களுக்கு. சகோதரரா இருந்துக்கிறதா தான் இவர் கண்டிஷன் போடுறாரு. அதுக்கு ஒரே வழி, எப்படி ராம ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க, ஹிந்துவும் முஸ்லீமும் சகோதரமா வாழலாம். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா அவர் சகோதரரா இருப்பாராம், இல்லைன்னா என்ன வாய் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப அன்புடன் கேட்கிறார்கள். எச் ராஜா அவர்களே, இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சுரிநாய்குடியை வெறிநாய்குடியை கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப எச் ராஜா அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர், அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களே பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். பார்ப்பனர்னு சொல்லாமா? அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பார்ப்பான் அப்படின்னாலே சீமானுக்கு பிடிக்க மாட்டாங்குது. இவன் பாப்பான். ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பாப்பான். ஆனா சீமானுக்கும் எச் ராஜாவுக்கும் பயங்கர வாக்குவாதங்கள்லாம் வரலாற்றுல முன்னாடி இருந்தது. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள்ட்ட ஐயா எச் ராஜாவுடைய குடும்பத்தினர்கிட்ட அவர் ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு சேர்த்து காட்டி அவருக்கு சிகிச்சை இல்லைங்க, உங்களை அன்பா வேண்டி கேட்டுக்கிறேன். சார் நான் என்ன சொல்கிறேன், சீமான் மாதிரி ஆமக்கறி இந்த பிரபாகரன் எனக்கு ஆமக்கறி ஊட்டினான்னு நான் என்னைக்காவது பேசியிருக்கேன். ஆனால் மனநோயாளி மாதிரி உண்மையான மனநோயாளியே சீமான் தான். சீமான் தமிழன் இல்லை, மலையாளி, ஹிந்து இல்லை, கிறிஸ்டியன். அதெல்லாம் ஒரு கேள்வியா? இது ஒரு பீகாரிய பார்ப்பனை என்னை பார்த்து மலையாளி சொல்லுவாங்க. சாந்தமாக உரையாடுங்க. பார்த்தீங்களா எப்படி சொல்றாரு? எச் ராஜாவை ஒரு பார்ப்பான்னு இவர் வந்து எப்படி சொல்லலாம்? ஒரு பீகாரிய பார்ப்பனை என்னை பார்த்து மலையாளி சொல்லுவாங்க. அவரு எவ்வளோ நல்ல மனிதர். அவரு இங்க தமிழ் அறிந்த தமிழ் அறிஞருங்க. அவரு நான் சொல்லல, இதே சீமான் தான் சொல்றாரு. 6.5 hours later. ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர், அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும். இப்போ பெரியாரை பத்தி அவ்வளோ பேசினாரு சீமானு, அவதூறா பரப்பி விட்டாரு. ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல சீமான் மேல அப்படின்ற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. அதே மாதிரி இப்படி இஸ்லாமிய வெறுப்பை கக்கிட்டு இருக்காரு எச் ராஜா, இவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு காவல்துறையிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்கள். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்கு. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது சார். இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. எனவே இது மாதிரி ஆபத்தான ஜந்துக்கள் தெருவிலே அதிகமாக சுத்தி கொண்டிருப்பதால் ஸ்விக்கி ஓட்டுபவர்கள், ஜொமேட்டோ ஓட்டுபவர்கள் இதுங்க வந்து நம்மளை கடிச்சிடுது அப்படின்னு ரொம்ப பயத்திலே இருக்காங்க. அதனால இதுங்களை நல்ல ஒரு சங்கிலி போட்டு ஏதோ ஒரு தூணில் கட்டி வச்சிங்க அப்படின்னா மக்கள் வந்து ஈஸியாக நடமாடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதன்படி சீக்கிரம் அரசு வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன்.